இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எந்த இடத்துலயும் கோவில் இல்லைன்னா கோவில் குளங்கள் தான் இருக்கு. எத்தனையோ பிரயாசப்படுறாங்களோ ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கா பணத்தை வச்சு ஒரு நிமிஷம் கூட அவரால் பண்ண முடியல. அனாயாசமா இங்க 10,000 பேர் சாப்பிட்டா சரி, 20,000 பேர் சாப்பிட்டா சாப்பிடும், என்ன வேணுமோ அத்தனையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு சமையல் அந்த அத்தனை பேரும் வந்து எனக்கு சந்தோஷம் சொல்லக்கூடிய எல்லாத்தாரும் மேலகாரங்கள்ல இருந்து ஆசிர்வாதம் ஒரு வரையறுப்பு என்ன வரையறுப்பு கண்ணம் கட்டணும் 40 நாள் இது இருக்கணும். நான் 40 நாள் எல்லாரும் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வசதியா இருக்கிறதா இருக்கலாம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நான் என்னுடைய குரூப்பு கண்ணம் கட்டணும், சைக்கிள் பண்ணி சொல்லணும், இப்படி இருந்தோன்னு சொல்லணும், ஜனம் இங்க வந்து விஷயம் இது அது விஷ்ணு சஸ்திரம் அப்படின்னு சொல்லணும், சேப்பு சொல்லட்டுன்னு சொல்லணும். இந்த மாதிரி இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் மாத்திரம் ப்ளீஸ் பண்றதுதான் என்னுடைய வேலை தவிர அதை கண்காணிக்கிறது என்னால பண்ண முடியவும் முடியாது. கண்காணிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல சந்தர்ப்பத்தில் நம்ம தேவை வராதா வராது. ஆனா நீங்க பார்க்கலாம் எந்த இடத்துல யாரும் 100 பட்ஜெட்ல 5 பேருக்கு மேலே ஏன் வரா, 50 பேர் வரா, 100 பேர் வராங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த செட்டப் ரூல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பகவானுடைய பூரணமான அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு சில பேர் இந்த கூட்டத்தில் நீங்க வருவீங்களா, வர முடியாது. இவ்வளவு பேருக்கும் அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா நீங்க வரீங்க. அப்படி காரணம் என்ன ஆகியானாக்க நான் இல்லை, அது சரியா பண்ணிக்கணும். நான் இல்லை, நானும் உங்களை கூட முன்னாடி இருந்து வந்தேன். தெற்கு இந்த தென்குருத்துல இருந்து வடகுருத்துக்கு போனோம். தென்குருத்துனா நம்ம பூட்டு ஹேட்டு அது இதெல்லாம் போட்டிருந்த நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா என்ன ரஷ்யா தட்டி கொட்டி இந்த நிலைக்கு மக்கள் பரவாயில்ல எல்லாத்தையும் முடியும். அப்படி அந்த மாதிரி நிலை பண்ணும்போது ஒவ்வொரு நிலைக்குமே நம்ம கோல்டு பண்ணியிருக்காரு. கோல்டு பண்ணியிருக்கும் பொழுது இன்னும் செட்டப் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதா நம்ம அப்டேட் பண்ணியிருக்காரு. இன்னும் பிரமாதமா இல்லை. எல்லாரும் 1000 கொண்டா 1000 கொண்டா எல்லாரும் மெம்பர்ஷிப் ஆகுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் பார்க்கிறோம். கோவில்லாம் பார்க்கிறோம். கோவில்ல போனீங்கன்னா எல்லாம் முதல்ல இருக்க உடனே படம் தான். அதுக்கப்புறமே அது மெம்பர்ஷிப் இருக்கணும்னா இல்லை, ஒரு பணம் அடுத்த பவுஷன் அது கரெக்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பதவி. இது எல்லா ஒரே ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலை இந்த இடத்துல தான் இருக்கு. அவ டைரக்டா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே வர. அதோடு இல்லாம ரொம்ப கம்மியான தெரியும் கேட்ட வாரி கொடுக்க முடியும். அது இருக்க தெய்வம் எல்லாரையும் எத்தனையோ பேரை எமவாயில போனோம் அதெல்லாம் கொண்டு விட்டாருங்க. உணவெல்லாம் திருட்டு கொண்டு வந்து நிறைய கடைகள் சொல்லிட்டேன். நாளைக்கு வெளில சொல்றது கிடையாது. வைக்காது விட்டுரும், ஒரே கூட்டம் சேரும். இருக்கிறவங்க யாராவது பேர் வந்து கூடுவாங்க. இந்த சித்தனாரி ராமகிருஷ்ணா சொல்றது கூட கட்டுப்படும். அதை கட்டமிட்டான பேசிட்டு இருக்கும். சந்தர்ப்பத்திலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சு அவளுக்கு தெரியாதனால்தான் பண்ண முடியும். ஏன்னா உலகபூர்வமாக இருக்கக்கூடிய மாதாரம் எல்லா இடத்துலையும் எல்லாம் நடக்கிறது. நிறைய வேலை செய்யும் 10 பேர் சேர்ந்து ஒன்னா பண்ணினோம்னா உடனே ஒரு சீட்டு கொடுக்குறோம், எல்லாம் நடக்கிறது இல்லையா? ஆனால் இங்க வந்து அதை புரிஞ்சு கொடுத்தாங்க பகவான். ஏன் புரிஞ்சு சொன்னாலும் நானும் மண்டே உடச்சி ஓட்டினா எல்லாருக்கும் தகுந்த இருக்கிறான்னு அனுப்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஈச்சண்ட் எவ்வளவு இண்டிவிஜுவலுக்கு அவருடைய அனுபவம் ஒவ்வொருத்தருடைய சமாதானத்துக்கும் போகும். 2வது அங்கிருந்து வந்து வேண்டிக்கிறா, இந்த காலத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு, குருவாபுல இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவா. இந்த சமயத்தில் நான் என்ன சொல்றது, அவளுடைய தண்ணியை கொடுத்துதான் அவளுக்கு எவ்வளவு ஈடுபாடு இங்க இருக்கோ அந்த ஈடுபாட்டுக்கு இருந்தா அவ்வளவுதான் அங்க ரிசல்ட் வருது. ஈடுபாடு குறைஞ்சதுன்னா ரிசல்ட் இல்லை. அதெல்லாம் வந்து மாற்றவும் முடியாது, பகவான் அதை மாற்றி கொடுக்கறதும் கிடையாது. இது என்னுடைய அனுபவம். இந்த 30 வருஷமாக 40 வருஷமாக இதெல்லாம் ஏர்மமாக வச்சிருக்கான்னு பகவான். காசு இல்லாம பணம் இல்லாம அது இல்லாம இது இல்லாம. இப்போ நம்ம அந்த சமயத்துல அதுல இப்போ நம்ம உடனே கேட்கலாம், பகவான் தானே என் மனசுலையும் கொண்டு போயிட்டு அது மகாபத்து. அந்த மாதிரி பகவான் சொல்லவே இல்லை. ஏன்னா 2 கான்சியன்ஸ் இருக்கணும். ஒண்ணு சர்வேஸ் கான்சியன்ஸ், இன்னொன்னு இன்னர் கான்சியன்ஸ். இன்னர் கான்சியன்ஸ் சொல்றது எல்லாமே தப்பு இல்லாம நல்லது நடத்து. சர்வேஸ் கான்சியன்ஸ் எப்போ என்ன சொல்றது,
அதை மயிலுக்கு அதை கடிதம் பண்ணிட்டு மேவி இதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி இந்த சர்வேஸ் காஞ்சி மேல வந்தது. சர்வேஸ் காஞ்சி வந்த உடனே இந்த காஞ்சி அப்படியே அனுப்பி போய் உள்ள உட்காந்து. அதனால இவன் தப்பு பண்ணக்கூடிய நிலையில வந்துட்டு பகவான் தான் நான் பண்ண சொன்னார். பகவான் எந்த காரணத்தையும் பண்ண சொல்ல மாட்டார். பகவான் வந்து உள்ள சாட்சி பதமா இருக்கிறவர், சாட்சியாக இருந்து நவர்தான் சொல்லியிருக்க அப்படியே சொல்ல மாட்டார். நம்மளா பண்ணிக்கிறதுனால இது ஒரு இந்த வியாக்கியானம், மௌலிகமான ஒரு வியாக்கியானம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல இருந்து நீங்க எல்லாரும் ஒரு வகுத்துக்கணும். எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எனக்காக செய்ய வேண்டாம். எனக்கு எந்த தெரிஞ்சு ஆயிடுச்சு. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இங்க வந்திருக்கும். அநேக அனுபவங்கள் உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். நீங்க எந்த விதமான சமாச்சாரமும் எப்படி செட்டப் பிரின்சிபிள்ஸ் இருக்கோ அந்த செட்டப் பிரின்சிபிள்ஸை கண்டிப்பாக அதே பண்ணி பாருங்க. நான் இன்னும் 2000 வருஷம் இப்படி போகிறேன். அது முன்னாடி சொல்லி வைக்கிறேன். நம்ம நல்ல பகவானே பண்றாரு. அதனால நீங்க எல்லாரும் சொல்லி இதை வந்து நல்லா இன்னும் உதாரணம் பண்ணேன். ஏன்னா இது வந்து 300 வருஷத்துல இருக்கார் சுவாமி. 300 வருஷம் தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா 300 வருஷ காலத்துக்கு இருக்கும்போது ஒருத்தன் வந்தான், வடக்கேடு ஒருத்தன் வந்தான். ஒவ்வொரு விஸ்வகர்மா 3 நாள் என்னோட தெரிஞ்சிடும். சாமி உள்ள பார்க்கணும்னா பார்க்க விட மாட்டேன்னு போகக்கூடாது, உள்ள பார்க்க கூடாது. அவன் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னா முடியாது பாருங்க. ஏன்னா அவனுக்கு வந்து உபாசனை அம்மன் சுவாமி மீதான் வச்சுட்டாக்க அவன் கோபணத்தை கட்டிட்டு தரையை விட்டுட்டு மந்திரம் பண்ணுவான். மந்திரம் பண்ணினாக்கா அந்த சிலை இங்க படுத்து வச்சிருக்கிற சிலை நேரையே அங்க உட்காரும். பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வடக்கெல்லாம் வேமண்ணா சிலைன்னு சிலை வந்து 20 அடி 30 அடி இருக்கும். 10 அடி 20 நிமிஷம் இருக்கும். 50 பேர் 100 பேர் காலி வச்சு தூக்கிட்டு வரணும், காலியில போடணும். அதெல்லாம் பண்ணணும்னா அவன் தூக்குவா. 150 ரூபா தான் செலவு. ராத்திரி 12 மணிக்கு தான் அவன் உட்காருவோம். சிலையை கட்டிட்டு இந்த சிலையை சுற்றி சிலையை கட்டிட்டு மந்திரம் சொல்லிட்டே இருப்போம். 12 1 மணி 1 ஹவர் முடிச்சாங்கனாக்க அது தண்ணி போய் அங்கே உட்காந்து அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அது நான் இவாளுக்கு கூட சொன்னேன். இந்த ஆதிசேகர்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது மடத்தினுடைய விட்டேன். அவனுக்கு பண்ணிட்டாங்க 15-20 ரூபாயில வேலை முடியும். அவன் வந்து இது என்ன இருக்கு பார்க்கணும் சாமி அப்படின்னு நான் அதுவும் பண்ண மாட்டேன். இப்பதான் கும்பாபிஷேகம் முடிச்சு நன்னாவே நடந்துருக்கு. 48 நாள் 52 நாள் அடிச்சு விட்டாங்க. ஒரே இந்த மாதிரி எந்த இடத்தையும் நடந்ததே கிடையாது. அப்படி எல்லாம் நடந்துருக்கு. ஒரே குதூகலம் எல்லாம் நடந்துருக்கு. இந்த சமயத்துல நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நீ பார்க்க கூடாது. அன்னைக்கு கடைசி வரையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி நீ ஊருக்கு போற சாமி சாமி சரிப்பா இவன் கிளம்பி போயிட்டான். நான் தூங்கிய கைக்காக போயிட்டோட உள்ள வந்து நடிச்சுட்டான். எப்படி அவங்க என்ன இல்ல சாமி இப்படி பண்ணாதான் ஒண்ணு சொல்றான். அந்த உடனே சிக்கல் ஆயிடுது. எப்பா எதையாவது சொல்லி விட்டுடாதா சொன்னான். சாமி வந்து 8 நாள் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு இன்ச்சு பண்ணி ஆயிடுச்சு. என்னால தெரிஞ்சுக்க முடியல. போனோம் எந்த அடிங்க இருந்து ரொம்ப ட்ரை பண்ணிடணும். 8-3 தான் வந்து 8 நாள் வரமாட்டேங்கிறது. ஒரே ஒரு இடத்துல போன மாத்திரம். அதனால மேல சுவாமி வைக்கும்போது பிள்ளையாரு ஒரு சின்ன லைட்டு பிடிச்சினாக்க இந்த சாமி எப்படி திரும்பிட்டார். அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறார். இல்லையா நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அன்னைக்கு ராத்திரி அந்த பாலை அஷ்டத்துக்கு நாங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பண்ணி பார்த்தோம். ஒன்றும் பண்ண முடியல. சாதாரண வேற வந்துருந்தா பண்ணவே முடியல. பண்ண முடியாததுனால சரிப்பா அதை விட்டு ஜெய்சங்கர் ஒரு சின்னதா சம்பாதிச்சு வந்தா நாங்க ஒதுக்கி அடிக்கிறேன். அதான் சாமி என்கிட்ட தெய்வம் என்கிட்ட இருக்கு. ஒரு நிச்சயம் அடிக்கிறாங்க எல்லா இன்னும் அண்ணா ஒரு 15 ரூபாய் வரும் காட்டி வரும் 15 நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நானே செலவு பண்ணிக்கிறேன். காசு மாசம் என்ன அளவு பண்ணேன். காலம்புற இந்த இடத்துல ஒரு 4-5 சின்ன பேர் இருக்கும். அதை நீ வந்து சிமெண்ட் போடுவோம். யாருக்கும் தெரியாது. எதுக்கு திருப்பினா என்ன ஆகும், திருப்பாட்டா என்ன ஆகும் சொல்லுங்க. திருப்பினா இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரையும் ஜன சமுத்திரம் மொத்தம் சாமி ஜன ஆகர்ஷணம். இப்போ செலக்டர் ஷூ தான் வருவாங்க.
இதெல்லாம் பேசிட்டு எனக்கு அங்கே போனாங்க. எனக்கு போனோம் 10,000 பேர் வந்து இங்க வெளியில கூட்டம் போட்டு இந்த சாமி பள்ளிதான் இருக்காதான்னு சொன்னா வேண்டாம், 10 பேருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணா போதும், அதுக்கு மேல வேண்டாம், நான் இருக்கிற வரையிலும் இது திருப்பி முடியாது இப்படியெல்லாம் இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு இருக்கான்னு இருக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் தினப்படியும் ஒன்று நடக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, உன்னுடைய லைஃப் டைத்துக்குள்ள 3ஆவது காலத்துல முருகாசிரமத்தை எழுதி முடிஞ்சாச்சு. இன்னைக்கு கூட வந்தாச்சு. முருகாசிரமத்தில் நடந்திருக்கக்கூடிய அநேக 48 அத்தியாயமாக போட்டு முடிச்சுட்டேன். அதுல அநேக நீங்க பார்த்ததெல்லாம் இந்த மதம் இதான ஒரு ஆனா பாதிக்கு மேல எல்லாத்தையும் கம்பேர் பண்றதுக்கு என்னால முடியல. ஏன்னா அது பெரிய சொந்தமா இருக்கு. அது பண்ணணும்னா 48 அத்தியாயம் போடாது, 480 அத்தியாயம். அதனால அவ்வளவு பண்ண முடியாது. இத்தனைக்கும் என்கிட்ட டைரி இருக்கு. டைரியில அப்ளை பண்ணிருக்கேன். அந்த டீகோட் உங்களால பண்ண முடியும். பின்னாடி எடுத்துருவாரு. அன்னைக்கு எப்படி சொல்லிட்டா உங்க லைஃப் சைட்டுக்குள்ள முடிச்சுது. நீங்க வந்து இந்த தற்போது நினைச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எப்படி பண்றீங்க அப்படி பண்ணு. ஆனா உடம்புல எனக்கு சக்தி போயிட்டு இந்த மாதிரி அவ்வளவு கிடையாதா? ஆட்டப்பட்டத்துக்கு மனசுல இருக்கு, வீடியோ இருக்கு, ஆனா சொல்ல முடியல. அந்த நிலைய கைப்படி ஒரு பெரிய சக்தி இருக்கு. அவர் அது உண்டு பண்ணல நண்பர், அது நண்பரும் பண்ணணும். இந்த நிலைக்கு வந்தோம். அந்த நிலையிலே பாடத்துக்கு வந்தோம். என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். எந்த இடத்துலையும் அந்த கோடு பிரிச்ச கூட தாண்டாது. ரொம்ப முக்கியம் இந்த தன்னதி. ஏன்னா இந்த தன்னதியுடைய ஆரம்பிச்சு அதை இப்ப அது வந்து மொசைக் போட முடியாதா? மொசைக் போடலாம். வேற இது பண்ண முடியாதா? அது பண்ணிடலாம். சரியான இருந்தாரு 20,000 ரூபாய் பணத்துல வச்சிருந்தேன். சரியா தரிச்சாரு. பணம் வச்சிருக்கேன் வாங்கிங்கோ இதை வந்து இது பண்ண முடியாது சுவாமி, அவர் வாங்க மாட்டார். இந்த நம்மளுடைய என்னுடைய ஜீவிய காலம் அதையும் இருக்குதார். இப்ப நான் இருக்கிற செட்டப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதுக்குள்ளே இருக்க முடியல. எந்த விதமான சந்தர்ப்பமும் அதுல வந்து கொஞ்சம் கூட சரியை காப்பாற்றி கொடுத்தது இந்த தெய்வத்தினுடைய அருள் அவ்வளவு அப்பரிமிதமாக இருக்கக்கூடியவர் அருள். நான் ஏதோ கல்யாண செஞ்சிருக்கேன்னு நினைக்காது. ஆனா முன்னாடி அப்படின்லாம் ஆசாபாசத்தை உழந்தோம்னா எல்லாத்தையும் தட்டி குட்டிதான் இந்த லெவலுக்கு கொண்டு வச்சு என்ன பாடுறான்னு சொல்றா. நான் பார்த்துருக்கேன். இதனால எனக்கு ஏதோ பிதாப்பு வரணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு இன்னும் இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அதை என்னை வந்து நீங்க பிரமாதமா கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த சக்தியை நீங்க எல்லாரும் வந்து பார்த்து அந்த அருளை வாங்கி தருங்கிறதுதான் என்னுடைய அர்த்தம். இப்ப மாத்திரம் கட்டினு இல்லாம 300 வருஷம் சொல்றாங்க. இப்பதான் ஆயிருக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. ஒரு தெரிஞ்சுதான் ஆயிருக்கு. நீங்க எல்லாரும் மாதிரி உங்க பேரம் பேசிங்க எல்லாரும் ஈடுபாடு பண்ணி இந்த எல்லாரும் மகானா இருக்கலாம். எல்லாருக்கும் அனுப்புறவங்க பகவான் இருக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் செய்யாதணும். அப்புறம் தெய்வ சங்கல்பம் என்ன பண்றது? அது இந்த தெய்வ சங்கல்பத்தை நிறைய உணர்ந்திருக்கேன். இங்க வந்து முன் போகாது. நிறைய பேருக்கு அனுப்புறவங்க பெரிய பிராஸ்தரமா இருக்கு. அதனால இந்த வீடு வந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணி எல்லாருமா இருந்து இந்த சரிவராய்ச்சி சொல்லிட்டு பூர்ணமாக இருந்து இந்த மாதிரி எப்படி கைகீழ் பண்ணணுமோ அந்த மாதிரி கைகீழ் பண்ணுறதுக்கு எல்லாரும் இதுல இருந்து மொத்தமும் கைகீழ் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன பண்ணோம்னா நேற்று வந்து வாபனம் கொடுத்தாங்க. ஆனா அது நோட் பண்ணி கொடுப்பேன். இது வாங்கிட்டு வந்து அதே போல பண்ணிக்கலாம். இன்னும் என்ன தேவையில்லைன்னா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்காலும் உபயோகிச்சிருந்தோம். எதுக்கு உபயோகிச்சிருந்தேன்னா நான் வந்து காரியவாதியா இருந்தா சரி கொடுத்துருவேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நாட்டிலே ஏற்றிக்கலாம். என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்னா நான் ஏற்றினா கூட நீ கேட்க மாட்டேன். இவ்வளவு நம்பிக்கை இருந்தா இல்லையா? நான் ஏற்றினேன்னா நான் யோஜனை இல்லாத செய்ய லாபம் இருக்கேன்.
அந்த மாதிரி மைண்ட புல்லு பண்ணாதீங்களோ. இன்னொரு கைங்கரியம் பண்றவனே கைங்கரியம் பண்ண மனசையும் புல்லு பண்ணாதீங்களோ. நாளை கல்வியா இருக்கான் கட்டிருக்காங்க. என்னுடைய எமோஷனலா சொல்லிட்டேன்னா யாரையும் இது பண்றதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு போறதுனால தப்புன்னு சொல்லலை. ஒரு வாழ்க்கையில இருக்கு, நடைமுறையில இருக்கக்கூடிய மைண்டு எல்லா இடத்துலயும் நடைமுறையில இருக்கக்கூடிய அது நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா இந்த சன்னிதானத்துக்கு அந்த நடைமுறை ஒத்துக்கலாம். இந்த சன்னிதானத்துக்கு அது ஒத்துக்காது. இவன் வந்தான்னாக்கா இவன் பாதி நேரம் உன் கொள்ளையில தான் இருக்கும். தேங்காய் ஒடிக்கிறேன், தேங்காய் ஒடிக்க மாட்டான். அவங்க பாட்டு உட்காந்து பாதி நேரம் நான் சொல்றேன். அநேக சமாச்சாரங்கள் வந்துட்டாக்க ஒவ்வொரு காரியத்துக்காக வந்து யாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்காக காரியம் நான் சொல்றேன். நான் வரும்போது இங்க இருக்கிறது இதுக்காக வரல, தெரிஞ்சு இல்லையே, என்ன மீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா இங்க நடக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரமும் பகவானுடைய பூர்ணமான சமாச்சாரத்தில் நடக்கிறது. ஏன்னா இத்தனை பாகவதர்கள் வந்திருக்கா, எத்தனை வந்து மதுரை சோமரிக்கான்னு வந்து இந்தியா பண்ணிட்டு போனேன். எத்தனை தரம் நடந்து வந்து வீரமணிக்கு வந்து பாடுனா ஒவ்வொருத்தரும் 5000 10,000 அந்த காலத்துலயே கேட்டவங்க. அத்தனை பாகவதாலும் சரி, அத்தனை மியூசிக்கில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஷாடு கொடுங்க, ஒரு 1/2 hour தான் பார்த்து போகணும் அப்படின்னு ஓடி வராங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சந்திச்சே எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். அவ வந்து அந்த மாதிரி ஓடி வரா, அவ பாடிட்டு இருக்கா, இவ கையா வச்சுட்டு பேசிட்டு இருக்கா, கையா வச்சுவா பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து பாடினால ஏன் அவ ஓடியா 1/2 மணிக்காக பெரிய ஆட்டம் பாடணும். அவங்க வந்து காரணம் என்ன? ஒரு அனுகிரகம் ஓடிவரான். அவங்களுடைய போல அவன் பாடும்பொழுது அதனுடைய குறிப்பு நிறைய இருக்கு. அந்த அந்த அட்மாஸ்பியர் அதனுடைய அந்த அதோட ஒரு வைப்ரேஷன் இவ்வளவு ஒன்றாக்காதா வரமாட்டேங்குது. பண்ணணும். அது இன்னொரு 1/2 மணி முன்னாடியோ அல்லது 1/2 மணிக்கு முன்னாடியோ நினைக்கலாமே. அப்படி இல்லை, ஒரு 1/2 மணி கழிச்சு துணி எடுக்க அதுக்கப்புறம் இந்த இது பண்ண படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பொன்னாடி ஆகட்டும் ஆம்பளை ஆகட்டும் எல்லா ஆட்டும் இப்ப பாருங்க, இது இருக்கு சத்யசாயி குரூப் எந்த இடத்துல எந்த ஆர்கனைசேஷன்லயும் உள்ள முடியாது. சத்யசாயி குரூப் அவளுக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு. எந்த குரூப்லயும் போனாலும் அவளுக்கு ஒரு பிரின்சிபல் உண்டு. நுழைய மாட்டாங்க. இதை வாலண்டியர் கொடுக்குறாங்க. நாங்க எத்தனை வாலண்டியர் வரணும் உங்களுக்கு முன்னாடி கேட்டு அனுப்புறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னாடி பேர் கொடுத்துட்டு இந்த வாட்டி 15 பேர் வந்து கேட்டேன். ஆனந்தமாக 15 பேர் வந்திருக்காங்க. சத்யசாயி குரூப்ல முதல்ல நான் ஒரு நாளைக்கு கேட்கும்போது எங்க இதுல அந்த மாதிரி அலோவ் பண்றதே கிடையாது. வேற எந்த குரூப்லயும் நாங்க சேர மாட்டோம் வச்சுருக்காரு. ஆனா இங்க எக்ஸப்ஷன். ஏன் எக்ஸப்ஷன் நடக்கணும் இங்க? என்னதுனால? அப்ப அது என்னுடைய பவர்னால வந்துதா, என்னுடைய இன்ஃபுளுன்ஸ்னால வந்துதா, நான் நம்முடைய அவளுக்கு ஏதாவது பண்றேன். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய அதனால அந்த பவராவுக்கு நிறைய முன்னுண்டா போட்டுருக்கா நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ண அசட்டையா அகற்றாதீங்க. அசட்டத்தனம் அசட்டத்தனம் பண்ணாது. அசட்டத்தனம் அசட்டையா இருக்கிறது கொஞ்சம் எந்த சமாஜாரத்தையும் ஊனி பார்த்து என்ன பண்ணணும் என்ன பண்ணாலும் மனசை ஆக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு 1/2 மணி இருக்குமா, 1/2 மணியில ஏதாவது உறுதியா ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு நினைச்சுட்டு வரணும். அப்படி சுத்திக்கு வந்து அதுல பிரயோஜனமே இல்லை, லாபம் இல்லை. அதுக்கு அப்படியே இருக்கலாம். நான் இந்த ஆசிரியர் இங்க வராதேன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி இங்க வந்துட்டா இந்த 1/2 மணி இங்க வந்து நம்ம வந்துட்டோம். இந்த 1/2 மணில பகவானுக்கு என்ன செய்யறோம் அங்கேருந்து வரும்போது சொல்றேன், இது பகவானுக்கு தானே செய்யறேன், பகவானுக்கு தானே செய்யறேன். பகவானுக்கு என்ன வேணும் அவருக்கு? பகவானுக்கு தானே செய்யறேன். சீக்கிர வாங்கிடுவோம். அப்படியே கொண்டு வந்து முட்டு முட்டா வச்சுட்டு போறாங்க. இப்போ அரிசி பருப்போட விட்டுறது நீங்க பார்த்தா வேற எல்லாமே வரும். இந்த வாட்டி வந்து வெள்ளம் வந்தது, அரிசி பருப்பு வந்தது, அப்பறம் வந்துருக்கு. அதை வந்து இது கொண்டு வந்துருக்கா சோப்பு குட்டி என்னையே அக்கிரமமா இருக்குது. எல்லாமே கேட்கறாங்க. சோப்பு பவுடர் சோப்பு வச்சு பண்ணுவாரு. அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சோப்பு கட்டி ஒரு 5000 சோப்பு கட்டி
அது என்ன பண்றது, அதை வச்சு நீங்க அடிக்கலாமான்னு சொல்றது எனக்கு மனசுல கேட்க மாட்டேங்குது. யாருக்குலாம் கொடுக்கு யாரும் தேர்வு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி பண்ணாருங்க. யாருக்கிட்ட யாரும் கேட்க மாத்திரம் கொடுக்குவாங்க, கேட்டா கொண்டாடுறோ. யாராலும் கொடுக்குறேன்னு சொன்னாக்க நீங்க வச்சுக்கோ, நான் எல்லாரும் ஒரு ஐட்டம் கொடுத்து அவரை மைண்ட திருக்க வேண்டாம், பற்ற இது பண்ண வேண்டாம். சில பேர் முன்னாடியே போற அமெரிக்கா போனேன், ஆப்பிரிக்கா போனேன், எனக்கு முன்னாடியே அலாட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஒரு அண்ணா 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து நான் போக்குறேன், நீங்க அப்புறம் கேள்வி வாங்கி சொல்றாரு. நமக்கு என்ன வேணுமோ அதுதான் வேணும். கடைசியில் இந்த வரைக்கும் எல்லாமே ஓவரா சக்சஸ் ஆகி இப்ப என்ன பண்ணோம்னா அத்தனையும் பாரி கட்டிட்டு நான் வேலை பண்ணி கொடுத்து போறோம். இப்போ வந்து 22 மூட்டை அரிசி, கொஞ்சமா இல்லை 22 மூட்டை அரிசி பேக்கேஜ் அங்கங்க கொண்டு போறோம். என்ன பண்ண முடியாது. இப்ப நான் இந்த 22 மூட்டை அரிசியை நான் கொண்டு போய் 10,000 11,000 எடுத்துன்னு போறேன். ஆனா இப்போ நம்ம வந்து அது வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு மணி கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன், அதை எடுத்து நான் போகிறேன். ஆனா தேவையில்லாத சமாச்சாரமா இருக்கேன், அவா கொடுத்து கட்டு சிரிச்சிக்க நம்ம செலவு பண்றது 60 மணிக்கு வீட்டுக்கும் மனசால வச்சுட்டு மூச்சு போட வேண்டியிருக்கு. மூச்சு போட்டு அவள் புண்ணியம் போடுறா பாவம் போடுறா எனக்கே புரிய மாட்டேங்குது. அது நான் செய்யறது நான் பாவம் பண்றேன்னா புண்ணியம் பண்றேன்னா அதுவும் புரியல. ஆனா நான் கற்பழிக்க வேற வழியே இல்லை, நான் அதை செஞ்சா. ஏன்னா அவங்க இவ பண்ற அத்தனை பேருக்கு நடுப்புல நான் வாங்கிட்டேன், போட்டிக்கிட்டு மிதிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த சந்தர்ப்பம் தான் நடந்துட்டு இருக்கு. இது இடிச்சாக்க நம்மளால தாக்கு பிடிக்கிறது முடியாது. அதை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க போட்டு சொல்லிருந்தோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால நீங்க எல்லாரும் அவ்வளவா செல்ஃப் கண்ட்ரோலா பண்ணீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுட்டு எல்லாருக்குமே எல்லா இடத்தையுமே ஒரு பயம். தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் என்ன சொல்றதுன்னு உங்களால பண்ண முடியல, உங்களால கேட்க முடியல, எங்கிட்ட விடுமா நான் கதை சொல்றேன். அது எப்படி சொல்றது. அதனால பெரிய மணி முடியலா போகல. ஏன்னா அது நான் புரிய வச்சிருக்கேன் சொல்றேன். அந்த மாதிரி பண்ணும்போது போகும் சொல்றேன். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்காதீங்க. காட்சி யாருக்கும் இல்லை, காட்சி இந்த மாதிரி எத்தனை தேசத்துக்கு எத்தனை சமாச்சாரங்கள் அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அற்புதங்கள் எல்லாம் பண்டத்தில் தான் பண்ணிருந்தோம்னாக்க இப்போ எப்படியோ அந்த பேப்பர்லாம் போடுறாங்க. பகவான் அம்மா பகவான் அப்பா பகவான் தான் போட்டு பொம்மையெல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இங்கேயே வந்து தாத்தா பகவான் இருந்திருக்கேன், தாத்தா பகவான் அப்படின்னு இருந்திருக்கேன். அதெல்லாம் பண்ணாததுனால இது சொன்னாங்க. பிரயோஜனம் இல்லை. இருக்கிறதா வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும். இனிமேல் இருந்தா கூட ஓஹோ இருக்கணும். இந்த எளிமையெல்லாம் இருக்கணும். இந்த எளிமை மாறவே கூடாது. எளிமையில தான் அன்னைக்கு தரப்படி தேவிக்கு ஒரே சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு கஷ்டகாலம் வந்து அவர் படாத பாடுபட்டார். அவர் பட்ட அவஸ்தை யாருமே ஜெயிக்க முடியாது. இவ்வளவு பாடுபட்டாரு. அப்போ அவருக்கு என்ன பரிகாரம்னு சொன்னீங்கன்னா ஒரு கூறாம்பாறை கொடுத்தேன். தேவி என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, அவரை போய் கூறாம்பாறை கொடுத்துட்டு காலகாலத்தால வந்து நெருக்கி தெரிவித்து போவார். அவர் வேற வேலை இல்லப்பா கூறாம்பாறை. இப்ப அந்த இடத்துல இருந்து காய வச்சாச்சு, காய எடுக்க முடியுது இல்லை, சேர்க்கலும் கிடையாது. ஒரே குப்பை மூலமா தான் இருக்கு. எப்பவாது நம்மளா மனசு நினைச்சிட்டு பிடிக்கிறாங்க. இதே யாரான நினைச்சு பார்த்து இவ்வளவு குப்பையா இருக்க நம்ம யாரும் பயப்படி அதான் வரல வரமாட்டேங்கிற காரணம் என்னன்னா அது வந்து ஹை லெவல்ல போயிட்டாங்க. சம்பளம் வச்சாச்சு, அங்கேயே நடந்து பார்த்தாச்சு, சம்பளத்தை சுத்தமா வேண்டாமா அதனால என்ன ஆச்சு, தெய்வத்துக்கு தப்படுறது கைங்கரியம். கைங்கரியத்தை வந்து பாஷா பண்ணும் பொழுது அது கைங்கரியம் இல்லை. கைங்கரியத்துக்கு அப்பால நீங்க உங்க சௌரியத்துக்காக பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆச்சு, இந்த கைங்கரியத்துடைய படம் நமக்கு வரல. இந்த சுறாம்பாலை செய்தினால அவர் ஏகப்பட்ட சமாச்சாரத்தை சம்பாதிச்சிருக்காங்க. கேட்பார் வரைய அப்படி எத்தனை சமாச்சாரம் சம்பாதிச்சிருக்காங்க. யாரும் கட்டி ஓடுறாரு. 12 மணிக்கு இந்த சிக்கி வாக்கு ஓடு வேணாம். 12 மணிக்கு போய் கதவு பூட்டிருக்கோம். கால் எழுப்பவும் முடியாது.
யாரும் இருக்க மாட்டான். ஒரு பக்கத்தை கட்டி அங்க ஒரு வாசல்ல ஒரு இடம் இருக்கும், அது கூட போட்டுட்டு வருவேன். மறுநாள் ஒரு எடுத்துப்பார். இந்த மாதிரி எத்தனையோ சமாச்சாரங்கள் நடந்துச்சு. அப்ப என்ன சொல்றாரு பகவான்? அவன் கஷ்டப்படுறான்டா ஓடு, இன்னும் கஷ்டப்படுறான்டா ஓடு. இப்படி இருந்தா விரட்டி 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 பண்ணியிருக்காங்க. அது என்னுடைய பிராபலியத்துக்காக நான் பிராபகண்டா வச்சதுக்காக அந்த தெய்வம் அவ்வளவு எல்லாருக்கும் அனுகிரகத்துக்காக இருக்கும்போது அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்துறதோ பரப்பது தப்பா வேணும்னு சொல்லல. கிரியாசனம் கிரியாசனத்துல பண்ணிட்டு இருக்காரு. கிரியாசனத்தை இன்னும் எக்ஸ்டன் பண்ணிட்டே போவாங்க. இது ஒரு கருணையா இது ஏற்படுறதுனால இப்ப சொல்ல வேண்டியது. கிரியாசனத்துல நிறைய பண்ணிட்டான்னு பார்த்தீங்க. முதல்ல எனக்கு தான் கை முடிச்சேன். என்ன நம்ம எப்ப பார்த்தாலும் சுத்த நல்லா பார்க்கும்போது எனக்கு கை முடிச்சிருந்தான். தண்ணியில குடிதான குடிச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை இருந்தோம். இப்ப அவனுக்கு அவனை நேர எங்கேயும் தடுத்து அவனை ஏதாவது பண்ணிட்டு நம்மளை மாற்றத்துக்கு முடியாம போயிட்டு வைத்தது இருக்குது. வைத்தது வந்து சரியா பிடிக்கிறார், சரியா பிடிக்கிறார். ஒரு நாளைக்கு கூப்பிட்ட சங்கராட்டு வார்த்தை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, வயிற்று வலி துடிக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய மாத்திரை மண்ணி அது இது டாக்டர்லாம் பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒன்றும் கேட்கல, அவ்வளவு துடிக்கிறேன் பார்த்து. அது நான் சொல்றேன், போகக்கூடாது என்ன சொல்றேன். இதெல்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா கையை கட்டிட்டு நேரம் ராமசமாதி சாமி சாமி வாசிக்கிட்டு இருக்க. நம்ம ஆசிரமத்துல சாமி இருக்க, நீங்க என்ன பண்ற கையை கட்டிட்டு சாமி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராமசமாதி போறேன். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு எதிர்பாராங்க அது இதெல்லாம் முடிஞ்ச கூட நீங்க வந்து உள்ள சாமி நீங்க ஏன் பார்க்கல அவர் தண்ணி சொல்லல. நான் சொன்னேன் நானே சொல்லட்டமா அப்படின்னு. உங்க புள்ள பண்றான் இவங்க என்ன செய்ய அந்த காலத்துல மூக்கு இந்திய உங்களுக்கு சொல்றது அதை வச்சுட்டு யாரோ ஒரு கொடுத்துருக்குற ஒரு சாமி தந்ததி கொடுத்துருக்குற நினைச்சுட்டு உள்ள வந்தவா வெண்டிக்கிறவா எல்லாரும் எது வரா எது வரா இது இல்லையா மாதிரி ஏகப்பட்ட ஊர் எங்கெல்லாம் வந்து வந்து பார்த்து சொன்னாங்க. எல்லாருக்கும் இன்னும் அனுப்புறம் கிடைக்கணும். இன்னும் கிடைக்காம கொஞ்சம் யோசிச்சேன் சொல்லு சொன்னாங்க. இன்னைக்கு கையில பிள்ளை வந்து அந்த மனையில கேட்டு வந்து பார்த்த உடனே ஒரு கேட்டு திருது பண்ணிட்டு நான் ஏன் அதுக்கு திரும்பி பார்த்தா ரொம்ப நீங்க அவருக்கு ஒத்திருக்கோம். கர்நாடகி வந்து இந்த காப்பாற்றணும் பதில் வருது. 2 வருஷம் சபரிகள் இருக்க முடியாது. 2 வருஷம் அது சபரிகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் உள்ள போக மாட்டேன். கராரே உண்டா நான் உன்ன போல உண்டா அப்படின்னா சொன்னாரா. என்னையோ சொல்றேன், எல்லாரையும் ஒன்றும் பண்ண விட்டு எங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்து வந்தாங்க. இன்னும் உங்களுக்கு ஆபத்து வந்தீங்கன்னா பரவாயில்ல சரி. திரௌபதி அப்படி கட்டினால நான் முன்னாடியே ஒரு சேரி எடுத்து கொடுத்துருக்கேன். அழகி வந்து வேண்டாம் நான் இப்போ பண்ணினாங்க. நான் கட்டினானே அவ 1000 எனக்கு தெரியாத முதல் முடிச்சுட்டு சக்கரத்தை அப்படி அனுப்ப முடியாதா? அனுப்ப முடியல. அது என்ன காரணம் கேட்டான். அவங்க நினைப்பு என்றா என்ன சக்கரம் வேலை முடியாது. அவங்களுடைய விதைப்பயன் என்ன இருக்கோ அது தனியா ஆகும். அண்ணாபிஷேகம் கிடைக்குது அண்ணாபிஷேகம் பார்த்தா அப்போ என்ன அண்ணாபிஷேகத்துடைய இதனுடைய அங்க போய் பார்த்ததுனால ஒரு பெரிய போது இங்க பார்க்காததுனால ஒரு பெரிய பாவமே இருந்துருக்கு அப்படின்னா ஒரு மனசு இல்லையா? அந்த மாதிரி சொல்ற 1000 வருஷமா காத்திருந்தேன், வேற வழியே இல்லை. முடிஞ்ச அப்புறம் நான் கிட்ட போய்
நினைப்பேன் முடிகிற வரையும் பகவான் உங்களுக்கு தான் நிற்க முடியுது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது பகவான் சொன்னார். பகவான் எங்க காப்பாற்றுற போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்பேனால அனுபவிக்கிறோம். நினைப்பேன் எப்படி பண்றோங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. நினைப்பேன் என்னென்ன ஒரு எறும்பு கூட அப்படி ஒவ்வொரு 10 எறும்பு செத்து போது 4 பூ செத்து போது அடிக்கிறோம் 4 குஷி செத்து போது இதெல்லாம் நினைப்பேன் இல்லையா? அப்ப எல்லாமே நினைப்பேன் தான். இந்த நினைப்பேன் எல்லாம் நம்ம பெரியவா மாதிரி மகா பெரியவா மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சாந்தி உட்கார்ந்துருந்தார். ஸ்ரீகண்ட ஆகியோட போய் பின்னாடி இருந்து ஓலை கச்ச ஓலை வந்து இருக்குல்ல, அந்த கச்ச ஓலையை கச்ச ஓலை சீவு இல்லை, சீவிச்சு அந்த காம்பு எடுத்தார். பின்னாடி காரணம் என்னன்னா இது இருந்து இது வந்து கரையாமுத்தி ஏறிட்டு உள்ள தூங்கிட்டே இருக்கு. இவர் என்ன சொல்றார், அந்த காம்போட கையினாக்க இதுல இருந்து கரையாண்டி தூங்கும். நிறையா காக்காம ஓடிக்கிட்டாங்க. அது இருக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது கூப்பிட்டு அது போய் கட்டி உடனே அது பத்தி சொல்லுவோம். அதுக்கு நான் பண்ணக்கூடாதே எவ்வளவு எஞ்சி பார்க்கணும். அதற்குள்ள நடுப்புல எவ்வளவு மைனூட்டா ஒரு கோடு போட்டுருக்கா, எது தர்மம் மைனூட்டா ஒரு கோடு போட்டுருக்கா இல்லையா? கூட அப்படி இருக்கிறதுனால நான் உண்மையே பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது அப்படின்னா இது என்ன பாவம் பண்ணிட்டே உனக்கு என்ன செய்யலாம்? பாவம் தன்மை எனக்கு பண்ணிட்டே தெரியாது. நான் நிறைய தடவை இங்க தீபாவளி அப்படிங்கிற ஒரு பூஜா இதை போல நிறைய பொருளாதாரங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா அதுல கேட்டா நான் இத்தனை பேர் சேர்ந்து கேட்க அது கேட்க இல்ல உங்க வீட்டு கேட்டு எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் இந்த வருஷம். அதனால என்ன சொல்றேன்னா தெய்வத்தினுடைய பூர்ணமான சொல்றோம். எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுவோம். இந்த ஸ்தானத்தை இருக்கக்கூடிய இந்த கல்விட்டேஷன் அப்படியே இதே போல இந்த எளிமையோட இந்த எளிமையோடைய நான் சொன்ன நேரம் இல்லையா அதுவும் இல்லையா தரையில போடு தரையாட்சி தேடப்படல் வேண்டாம் இல்லையா காரணத்தை கட்சிக்கும் எல்லாமே நம்ம என்ன நினைச்சோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா அது அதுதான் தலைதான் மாறி போச்சு. இனிமேல் விட்டாக்க அடுத்த வருஷத்துல இருந்து கம்மியா சேஞ்ச் ஆயிடும். தெய்வ சங்கல்பம் நம்ம கேட்போம் கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு கேட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்க முடியாது. அவர் போகாம இருக்கணும்னாக்க நம்ம இப்பவே பேசணும்னா எனக்கு 10 நாளா ஒரே 5 ஒரு மீட்டிங் 3 மீட்டிங் இப்ப நீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி ஒரு பண்ணிருப்பாங்க. அது வருஷத்துக்கே இருக்கு எழுதி இத்தனை பேர் இருப்பாங்க கைங்கரிய கமிட்டியும் ஒன்று வச்சுக்கோ, செயல்பட வேண்டாம். அது மாதிரி ஒரு கைங்கரிய கமிட்டியும் ஒன்று வச்சுட்டு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணிடுவோம். யாவா இதுதான் பண்ணணும் போகணும் அப்படின்னு ஆர்கனைசேஷன் இருக்கவே இல்லை. இப்ப சொல்றதே இருக்கு. இந்த மீட்டிங் ஒரு மீட்டிங் பண்ணாமல் இருக்கே இந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது பண்ணுவோம். கண்டிப்பா நான் இருக்கும்போது நான் கொஞ்சம் கட்டணை சொன்னேன் இல்லையா? அதனால இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஒரு நாள் எதிர்பார்க்கணும். யாரையாவது நம்முடைய தப்பு காரணம் ஓவரா ஒரு காரியத்தை நல்ல வரக்கூடிய வேண்டாம் என்று